ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் இந்த வகையில் முதலாவதாக என்ன நடக்குது அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன், 2 கூடிய புதன், 3 கூடிய சந்திரன், 4 கூடிய செவ்வாய், இது சூரியன், இப்படி ஒரு ஊரே வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. நண்பர்களே, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஆர்ட், அது வந்து நம்ம வர வைக்கிறது ஒரு ஆர்ட். பிஸ்னஸ் ஒரு ஒரு நல்ல விஷயத்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறது ஒரு ஆர்ட். 2, 5 கூடிய யார் புத பகவான் வேற கூட இருக்கும்பொழுது உங்கள் பேச்சு திறமை, உங்கள் திறமையான செலுத்தின கிரகங்கள் இருக்கும் பொழுது எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எதில் அறிவு இருக்கோ அதுதான் நமக்கு வரும். இது இன்னொருத்தன் பண்ணுறாங்கிறதுனால நமக்கு வந்துடாது. அவனுக்கு அது பண்ண தெரியுது, பண்ணுறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல சிவராசிக்காரர்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் என்ன நடக்க போகிறது. நேற்று நான் லீவு. ஸ்ரீ திவ்யா மேடம் கூட கேட்டாங்க, என்ன போயிருந்தீங்க, என்னாச்சு, ஏன் ராம்ஜி வரல? நான் சொன்னேன், லவ்வர்ஸ் டே மேடம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்போ தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புத செய்தி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். லவ்வர்ஸ் டேவை நீங்கள் கொண்டாடாமல், எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த மாதிரி தான் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம், 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல அடுத்த 30 நாளில் என்ன நடக்க போகுதுங்கிறதான் பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக என்ன நடக்குது அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன், 2 கூடிய புதன், 3 கூடிய சந்திரன், 4 கூடிய செவ்வாய், இது சூரியன், இப்படி ஒரு ஊரே வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. நண்பர்களே, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ராஜாதி ராஜ கம்பீர, அந்த மாதிரி மிகப்பெரிய பதவிக்கு போக போகிறீங்க. அது என்ன ராஜாதி ராஜா? காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எது ட்ரீம் ஜாப்னு நினச்சிங்களோ அந்த ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குருஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு டெய்லி லைவ் வந்து எனக்கு வந்து ஒரு தினப்பலன் மாதிரி என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சது நடந்துதா? இப்போது ரன்னிங் லைஃப்பை டெய்லியும் தான் ஓட்டுறோம். எல்லாருமே தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, டெய்லி அந்த ரன்னிங் லைஃப்பை ஓட்டுறாங்களே தவிர அடுத்த படிநிலை என்ன, நம்ம இப்போ என்ன செய்யணுங்கிற ரிவ்யூவே 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இருந்தால் நம்ம எங்கேருந்து முன்னுக்கு வருது? என்னை கேட்டால் டெய்லி ரிவ்யூ பண்ணோம். இந்த யாரெல்லாம் பிஸ்னஸை டெய்லி ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்க தான் முன்னுக்கு வர முடியும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரிவ்யூக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. இது இப்படியே போட்டோம், ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு குவார்டர் எண்ட் மீட்டிங்கில் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஏன் அது இன்றைக்கி பண்ணால் வேணாங்குதா? அதுக்கு நம்ம 3 மாதம் கழிச்சு தான் வெயிட் பண்ணுமா? எல்லாம் மைண்ட் செட் தான். நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம், 3 மாதம் கழிச்சு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணால் போதும், 6 மாதத்துக்கு ஒரு. அப்போ வியாபாரத்தோட வளர்ச்சியும் அப்படி தான் இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது இந்த செகண்டு என்ன கேட்டால் அடுத்தடுத்த செகண்ட் மாற்றணும் சார். ஓ இது பிடிச்சிருக்கா, டக்குன்னு கட் பண்ணி டக்குன்னு மாற்றிடணும். அப்போது அது ஒரு ரன்னிங் ஜாப் மாதிரி தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கான இடம் வரப்போகுது, நேரம் வரப்போகுது. 10ல் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது துடியாக போகிறீங்க. ஓ வாங்கலாம் சேர்ந்து நான் என்னைக்கு முன்னுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். அழகாக சொல்லிட்டேன். சிறகுதான் பறவையின் பலம். ஒரு பறவை பறக்கிறதுக்கு எது தேவை? சிறகு தேவை. அது நனைஞ்சு போச்சுன்னா அந்த பறவைக்கு அதுவே ஒரு பாரம். பார்ட்னர்ஷிப் தான் ஒரு பிஸ்னஸினுடைய வெற்றி. ஆனால் அது நனைந்து விட்டால் அதுவே ஒரு பாரம். அந்த மாதிரி நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது தெய்வ சித்தம். அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆகுனா அடுத்த இடத்துல அப்ரூட்டே கட் பண்ண அங்கேயே சுற்றக்கூடாது, கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன ஏன்னா இவனுக்கு என்னைக்கு அறிவு வந்து, இவன் என்னைக்கு முன்னுக்கு வந்து, இது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சொல்லுறேன்னா, 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணுங்கள். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 10ஆம் இடத்துல யார் யார் வராரு பாருங்கள். ராசிநாதன் சுக்கிரன் வரும் பொழுது புதிய கான்செப்ட் கிடைக்க போகுது, புதிய ஐடியாலஜி. சார் நான் அடிக்கடி சொல்வேன், பிஸ்னஸ் என்பது இந்த 2 கரங்களில் இல்லை, 2 தோள்களுக்கு நடுவில் இருக்கும் இந்த 2 கரங்களில் இல்லை, 2 காதுகளுக்கு நடுவில் இருக்கும் இந்த மூளையில் இருக்கிறது. இங்கே தான் இருக்குது பிஸ்னஸ். இப்படி யோசிச்சா எப்படி இருக்கும், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி விதவிதமாக யோசிச்சா தான் அந்த லீடுங்கிறது வரும். இட் இஸ் அன் ஆர்ட். அது வந்து நம்ம வர வைக்கிறது ஒரு ஆர்ட்.
பிஸ்னஸை ஒரு 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 நல்ல விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறது ஒரு ஆர்ட்டு. 2 5 கூடைய யார் புத பகவான் வேற கூட இருக்கும்பொழுது உங்கள் பேச்சு திறமை, உங்கள் திறமையால் கொண்டு போய் சேர்த்துறீங்க. நண்பர்களே, ஒரு காலத்தில் ஆடு போடுறதுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தோம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஆடு போடாமல் இருக்க காசு கொடுக்குறோம். என்ன அழகாக யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். ஆடு போடுறதுக்கு காசு கொடுத்தோம் ஒரு காலத்தில். 2 செகண்ட்ஸ் ஆடு போட்டோன்னு 2 செகண்ட் காசு கொடுத்தா ஆடு ஓடும், இல்லைனா ஓடாது, கரெக்டா? ஆனால் இப்போது ஆடு ஓடாமல் இருக்கணும்னு காசு கொடுக்குறோம். அடடா, நம்மளை என்ன அழகாக கொலை போடுறானுங்க பார்த்தீங்களா? அப்போ 2 5 கூடிய புத பகவான் இருக்கும்போது இதுதான் அந்த டேலண்ட்டு, இன்னோவேஷன், தொலை தொடர்பு துறை, ஒளி போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய ஐடியாலஜிஸ், இந்த மாதிரி விளம்பரம் செய்கிற விஷயங்கள் அல்லது சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஐடியா வரும். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க, வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அவரும் 10ஆம் இடத்துக்கு வருவதால் வெளிநாட்டுக்கு போகிற யோகம், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். சார் கடுப்பாக இருக்குது சார், 10 நாளைக்கு ஒரு தடவை மலேசியா போய்ட்டு வெறுப்பாக இருக்குது சார். பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கோ நான் சொல்கிறத உங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க. இந்த டைலாக் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது அந்த 10ங்கிறது ஒர்க் ரொம்ப லோட் ஆகும், ரொம்ப டென்ஷன் ஆகும். ரொம்ப கடுப்பாக இருக்கா, ரொம்ப வெறுப்பாக இருக்கா, வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கா, இல்லை வேறு வழியே இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லை ரொம்ப கடுப்பாக என்னடா வாழ்கிறதுனே தெரியலையா, வேறு வழியே இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, எது கேட்டாலும் இதை மட்டும் ஆன்சராக சொல்லிக்கங்க. இல்லைன்னா வாடகை கட்ட முடியாது, இல்லைன்னா வாழ முடியாது. நோ மோர் சென்டிமெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுப்பாக இருக்கா, வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கோங்க. மைண்ட் செட் ஆகிடுங்க. நான் வேறு வழி கிடையாது, நான் சிக்கிட்டேன், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டென்ஷன் தெரியாது. அல்லாமல் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மளிகை கடை ஆரம்பிக்கும் போது பெருமைக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. காலங்காத்தால் 5 மணிக்கு உட்காருவாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த கடையில் உட்காந்துருப்பாங்க. என்னமோ ஒரு சிறை தண்டனை பெற்ற கைதி மாதிரி உட்காருவாங்க. எப்பா என்னை வெளியே விடுங்கடா ப்ளீஸ்ரா, நான் எங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வரேன்டா, என்னமோ இந்த கடையிலேயே ஒரு ஜெயில் மாதிரி இருக்குடா. ஜெயில் மாதிரி இல்லை, ஜெயில் தான். என்ன புரிஞ்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, விற்று தான் ஆகணும். நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. உங்களை சொன்னமா இது தேவையா? நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒத்து வராத பிஸ்னஸாக பார்த்து ஆரம்பிக்கிறீங்க. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். அப்போ நல்ல தொழிலாக ஒன்று தேர்ந்தெடுங்க. ராம்ஜிக்கு என்ன தெரியும், நல்லா பேச தெரியும். ராம்ஜி கூப்பிட்டு ஒரு ஆணியை கொடுத்து சுற்றி எடுத்து அடிக்க சொன்னால் கூட தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. என் தம்பிங்களை கேட்டு பாருங்க, எனக்கு ஒரு ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுக்க கூட தெரியாது. ஏன்னா ஐ எம் ஏ வெரி பேட் இன்ஜினியர். ஒரு கார்பரேட்டில் எனக்கு இன்ஜினியரிங்கே லாய்க்கு இல்லைங்கிறதுனால தான் எனக்கு அந்த வேலையை விட்டு வந்தேன். நன்றாக புரிஞ்சு, யாருக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் அதுக்கு வரும். இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு மாதிரி முடிவு பண்ணியிருக்கு உங்களுக்கு. அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள். சம்மந்தம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறது, வாங்க வெங்காய கடை வைக்கலாம், வாங்க மாங்காய் கடை. உங்களுக்கு மாங்காவை பற்றி எதாவது தெரியுமா? தெரியாது. அப்படின்னா எதுக்கு மாங்காய் கடை வைக்கிறீங்க? நமக்கு எதை பற்றியுமே தெரியல. சில பேர் இருக்காங்க பிஸ்னஸ், இன்றிலிருந்து நமது கம்பெனி பிராண்டு ஷூட் செய்ய போகிறது. சரி, இன்றிலிருந்து நமது கம்பெனி நாம் சென்ட் விற்க போகிறோம், இன்றிலிருந்து நமது கம்பெனி ஆன்மீக பொருள் விற்க போகிறது, இன்றிலிருந்து நமது கம்பெனி எல்லாம் எத்தனை பிஸ்னஸ் தான் பண்ணுவீங்க? உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒன்றாவது தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, பார்க்குறது மேலாம் ஆசை, இதை பண்ணும் அதை பண்ணும். எதை பார்த்தாலும் ஆசை தான் சார் இருக்கும். 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எதில் அறிவு இருக்கோ அதுதான் நமக்கு வரும். இது இன்னொருத்தன் பண்ணுறாங்கிறதுனால நமக்கு வந்துடாது, அவனுக்கு அது பண்ண தெரியுது பண்ணுறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல சிவராசிக்காரர்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தெரிந்ததை செய்ய வேண்டும். அந்த மாதிரி நேரம் இது நல்ல நேரம். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணி ஒரு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. கேள்விப்பட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு
இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.